குட் மார்னிங், குட் மார்னிங். இந்த மாதத்துல நாள் மாதிரி தான் இது. ஏன்னா, நேற்றைக்கு வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் குடுத்துருந்தாங்க. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே நமக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திடீர்னு. ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீண்ட நாட்களாக, மாசக்கணக்காக, ஏன் வருடக்கணக்காக இந்த செஷன நடத்திக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும், வந்துட்டு இருக்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எனக்கும் அதுல உங்களோட பங்களிக்கிறக்கூடிய பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்ப குடுத்துருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. இப்ப வந்து பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய மேஜரா வந்து இந்த பிசினஸ்ல இருந்து ஒதுங்கி நிக்கிறதுக்கோ, அல்ல வந்து இத செய்யக்கூடாதுங்கிறதுக்கோ காரணம் வந்து யாராலயும் சொல்ல முடியல. நான் நெறைய நேரம் பார்த்துருக்கேன். யாராலயும் வந்து இந்த இது வேணாம், அல்ல இதுக்கு வந்து நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து இல்லங்கிறத மட்டும் தான் ஒரு உண்மை. சமீபத்தில ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அத சொல்றேன். நம்ம பார்க்க வேண்டியது இதுல பொதுவா என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனிய தான் ரொம்ப பார்க்கணும். கம்பெனிய ஏன் பார்க்கணும் அப்படின்னா, கம்பெனியில வந்து நமக்கு வந்து ஏதாவது நமக்கு அகைன்ஸ்ட்டா, நம்ம வருமானத்துக்கு அகைன்ஸ்ட்டா அல்லது நமக்கு தேவையில்லாத எந்த காரியத்தையாவது, மனசுக்கு சங்கடப்படுத்துற எந்த காரியத்தையாவது மேனேஜ்மென்ட் செய்தா, அப்போ நம்ம வந்து சில டிசிஷன மாத்தலாம். ஆனா, அங்க என்ன இப்ப என்ன அந்த அந்த காரியங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள நம்ம செஞ்சுட்டோம். கம்பெனி சொன்னபடி அவங்க குடுக்க வேண்டிய சலுகைகள், வருமானங்கள், இல்ல பாராட்டுகள், எதையாவது வந்து அவங்க ஏதாவது வந்து குறைபாடு வச்சிருந்தாங்க, அல்லது அதுல வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து தகராறு பண்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்திலயும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்மள வஞ்சிக்கிற அளவுக்கு, மோசம் போக்குற அளவுக்கு ஏதாவது அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் வேலைகள் பாக்குறாங்களா? அப்படி எதுவும் வந்து நமக்கு சதி நடக்குதா? அல்ல நம்ம வந்து பர்ப்பஸா வந்து நம்முடைய பொருட்கள்லயோ அல்லது வந்து மற்ற நிர்வாக காரணங்கள்ல நமக்கு ஏதாவது வந்து தப்பு பண்றாங்களா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அங்க ஏதாவது குறைகள், குற்றங்கள், பிரச்சனைகள் இருந்தா, சில இஷ்யூஸ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், கையாளலாம். அத நம்ம வந்து இஷ்யூவா எடுத்துக்கலாம். பட் என்ன காரணம்லாம் போறாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்கும்போது, ரொம்ப மேஜரான காரணங்கள் எதுவுமே இல்ல. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அவர வந்து இண்டிவிஜுவலா அவரு பில் பண்றதுக்கு அவருக்கு நம்ம வந்து சொல்லிக் குடுத்துருக்கோம். நல்ல நல்ல ஒரு மனுஷன். ரொம்ப நீண்ட நெடுங்காலமா எங்க கூட டிராவல் பண்றவர் தான். அந்த ஏரியாவுல கொரியர் சப்ளை பண்ற ஒரு சாதாரண பாய் அல்லது ஒரு ஆள்ன்னு வைங்களேன். அவரு என்னன்னா, அந்த கொரியர்ல வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா பண்ணாம, அல்ல வந்து டிலே பண்ண, அல்ல வந்து அத வந்து அவரு வந்து அவருடைய வேர்ட்ஸ் வந்து சரியா யூஸ் பண்ணாம, இந்த மாரி ஒரு சின்ன காரணத்தினால 2 தடவ அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி நீங்க வந்து இந்த ஏரியாவுல இருக்கீங்கன்னா, நீங்க கொஞ்சம் அத வந்து எடுத்துக்கங்க அப்டின்ட்டுருக்காங்க. சரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி வச்சிருக்கனால, அவங்க வந்து கொஞ்சம் தைரியமா இருந்தாங்க. நம்முடைய எடுக்க வேண்டிய காரியம் இல்ல. அவரு குடுப்பாரு அப்டின்னு. நெக்ஸ்ட் டைமும் இதே மாரி இன்னொரு தடவையும் ஆரம்பிச்ச உடனே அவரு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கோவம் வந்து யாரு மேல ஆயிடுச்சு? மோடிகர் மேல. இதுக்கு தான் நான் சொல்றது. இந்த பிசினஸ எனக்கு வேண்டாம். இது வேண்டாம், அது வேண்டாம் அப்டின்னு சொல்றேன்னு சொல்லி, அவரு வந்து அத ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து கோவப்பட்டுக்கிட்டாரு. அப்ப இதே தான் வந்து நம்ம வந்து நெறைய சம்பவங்கள்ல நம்ம பார்க்குறோம். இந்த கடந்த நான் இவ்வளவு வருஷங்கள் டிராவல் பண்றதுல பார்த்த விஷயத்துல, சின்ன ஒரு காரியம். அதாவது மோடி கேருக்கு சம்மந்தமே இருக்காது. மோடி கேர் நிர்வாகத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாரி காரியங்கள வந்து இவங்க வந்து கையில எடுத்து இந்த மாரி சில வேலைகள வந்து பண்றாங்க. இதுல இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்லைன் டவுன்லைன் ரிலேஷன்ஷிப்லயும் சிலர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிடுறாங்க. அதுவும் வந்து ஒரு காரணமா இருக்கு. இத விட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காசு விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டவுன்லைனு, அப்லைனு இந்த டீமுக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது வந்து எதிர்பார்க்கிறது எப்படின்னா, ஒருவேளை நம்ம சூழ்நிலை வந்து அ நமக்கு டைட்டா இருக்கும். அப்போ அத என்ன பண்றோம், அப்லைனோ, டவுன்லைனோ இல்ல வேற அந்த டீமுக்குள்ளேயோ நம்ம கிராஸ் லைன்லயே என்ன பண்றாங்கன்னா, அத வந்து அவங்க கொஞ்சம் நமக்கு தெரியாமலே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னோ,
அல்லது ஹெல்ப் அவங்க வந்து வேண்டியோ சில காரியங்கள நடத்திக்கிடுறாங்க. இதுலயும் சிலர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. நெறைய மேஜரா ஆப்சென்ட் ஆயிருக்காங்க இதுலயும். இதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சும்மா வந்து சாதாரணமா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் ஒண்ணு சொல்லிருவாரு. கஸ்டமர் என்னன்னா, நம்ம வந்து அவரு கஸ்டமரே கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. அது குறை சொல்ற கஸ்டமர் தான் நெறைய இருப்பாங்க. அவரு என்ன சொல்றாரு, "இந்த பொருள் இருந்திருந்ததுன்னா நான் வந்து இத தானே நான் வந்து செஞ்சேன். உங்க கம்பெனியே நான்" அப்படின்னு அவரு ஏதாவது சொல்லுவாரு. எப்படி? "நான் அந்த மாரி குடுக்க மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க" அப்படின்னு சில காரியங்கள முன்னிட்டும், அவரு என்ன பண்றாருன்னா, அவரு சொன்ன உடனே இவரு அதுக்கு ஏத்த மாரி தலையாடுறாரு. இந்த மாரி தேவையில்லாம சில சில நெறைய காரியங்கள் கஸ்டமர் வந்து சொல்லிட்டாரு. அதனால இது இல்ல, அப்படி இல்ல. அப்ப வந்து நம்ம பிலீவ் பண்றது வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, மோடி கேர்ல வந்து நம்ம வந்து என்ன குடுக்குறாங்க, என்ன பொருள் தராங்க, என்ன பிளானு, இத மட்டுமே கருத்தில கொண்டு தான் ஜாயின் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து சில மாதங்களோ, வருடங்களோ, ரொம்ப நாள் கழிச்சோ, நெட்வொர்க்ல நமக்கு ஆள் வர்றவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து நம்ம தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா, அவர நம்ம வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவர்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், என்ன நோக்கத்துல ஆரம்பத்துல ஜாயின் பண்ணோங்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு வந்து இவரு வந்து இந்த மாரிலாம் முடிவு எடுத்துட்டாரு. நம்ம டவுன்லைன் இப்படி சொல்லிட்டாரு, இல்ல அப்லைன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவா எடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன்னா, ட்ரெயின் த ட்ரெய்னர் அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்னன்னா, நம்ம தான் நெறைய விஷயத்துல வந்து முன்மாதிரியா ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து தெரியாது நம்ம செய்ற தப்பு. எப்படி? அந்த தப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமா இருக்கு. அல்லது அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு அதுல உள்ள ஞானம் இல்ல. அந்த இது விஷயம் தெரியாது. அதனால நம்ம அத செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சில தப்புகள செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த தப்புகள செய்ய ஆரம்பிக்கும்போது, இது வந்து நம்மள வந்து காவு வாங்கிரும். கரெக்ட்டா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்றதிலயே ரொம்ப ரொம்ப ஒரு நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படி அவங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நமக்கு தெரியும். இவங்க கஸ்டமர் வச்சிருக்காங்களா? வைக்கலையா? இவங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? அல்ல இவங்க வந்து பொருட்கள் வந்து இந்த மாரி அடிப்படையான பொருட்களெல்லாம் உபயோகப்படுத்துனாங்கன்னா, இவங்களுக்கு எவ்வளோ தூரம் நமக்கு வந்து பிவி பண்ண முடியும்? பாயிண்ட்ஸ் எவ்வளோ பண்ண முடியும்? அந்த மாரி இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். அப்ப அந்த இடத்திலேயே நம்ம நெறைய விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டவுன்லைன வந்து நம்ம வந்து தெரியாத அதாவது நாலேட்ஜ் வந்து ரொம்ப வந்து குடுக்காமலோ, அல்லது அவங்களுடைய அறியாமையினால அவங்க தெரியாமலோ விட்டதுனால, அங்க சில தப்புகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் என்னன்னா, உங்களுக்கு பிசினஸ்ல வந்து நெறைய விஷயம் தெரியும். அதுவும் சொல்லிக் குடுக்கப்படும். அல்லது குடுத்துக்கிட்டு வருவேன். ஆனா, இந்த விஷயங்கள் வந்து நெறைய பேர வந்து நம்ம வந்து சங்கடப்படுத்திரும். என்ன அப்டின்னா, டவுன்லைன்ஸுக்கு தெரியாது அப்டின்னா, சில வேளைகள்ல அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள், அந்த சலுகைகள்ல வந்து இவங்க கை வைக்கிறதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லிங்ல கூட நடக்கும். பில்லிங்ல கூட அவர் பாவம் அவர் வந்து ரூவா குடுத்துட்டு அவர் வந்து நம்ம அப்ளைன் தானே, அவர் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் தானே, ரிலேட்டிவ் தானேன்னு நம்பி சில வேலைகள்லாம் குடுத்துருவாரு. இவரு என்ன பண்ணிருவாருன்னா, அத வந்து வேற மாரி பில்லிங்லாம் ஆரம்பிப்பாரு. ஒருவேள இவருக்கு வேண்டிய ஆளுக்கு, இல்ல இவருக்கு பண்ணிருவாரு. இந்த மாரியான சில வேலைகளையும் வந்து நம்ம தப்பு பண்றாங்கங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து கண்டிப்பா ஃபிரெண்ட்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒவ்வொன்னுக்கும் வந்து பழிவாங்குதல்ங்கிறது அந்த அந்த இந்த இண்டஸ்ட்ரியே நமக்கு வந்து பழிவாங்கும். நம்ம எவ்வளவு வந்து நன்மை செஞ்சிருக்கோமோ, அல்ல எவ்வளவு நல்ல காரியங்கள நம்ம எடுத்து சொல்லியிருக்கோமோ, அதுக்கு தக்க நமக்கு ரிவார்டும், அதே நேரத்துல அதுக்கு மாறாக நம்ம செஞ்சோன்னா, அதுக்கு அதனால பழிவாங்குதலும் இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு வந்து கண்டிப்பாக செய்யுங்கிறது தான் என்னுடைய அனுபவங்கள். ஏன்னா, நான் இந்த அனுபவங்கள வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு முன்னாடியும் நாங்க வந்து மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கோம். ஃபீல்ட் ஒர்க்ல இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 86ல இருந்து நாங்க வந்து இந்த மாரி இண்டஸ்ட்ரியில தான் இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் சில அனுபவங்கள் உண்டு. அதனாலேயும் சேர்த்து நான் வந்து சில இதுகள சொல்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம வந்து பொருட்களை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்றதுல வந்து ரொம்ப வந்து என்னன்னா, நல்லா தெரிஞ்சவங்களே என்ன பண்றாங்கன்னா, நமக்கு பட்ஜெட்டுக்கு இது ஒத்து வராதோ!
எவ்வளவு தூரம் அவங்க வந்து அத வந்து தப்பா எடை போட்டுருக்காங்கன்னு பாருங்க. சிம்பிளா தெரிஞ்சு போகுது. நம்ம வந்து நம்ம வாங்குற பொருட்களுக்குள்ள வந்து வருஷத்துக்கு 3 மந்த்ஸ் நம்ம 3 மாத அளவுகள் உள்ள பொருட்கள வந்து நம்ம வந்து எந்த விதமான இது இல்லாம நம்ம வந்து ஃப்ரீயா அதுல கம்பெனில இருந்து இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பண்றீங்கன்னா, அன்னைக்கு நான் திடீர்னு வச்சோனே நான் வந்து ரொம்ப நைட்டு நான் திடீர்னு கேட்டவுனே எனக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் தான். வேண்டான்னு முடியிற மாரி தான் இருந்தது. ஆனா ஏன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நெறைய வந்து பொருட்கள் வந்து நான் வந்து குடுக்கணும். நேத்தே எத்தன மணிக்கு எந்த வீட்டுக்கு வாரேன் அப்டின்னு சொல்லி, நான் வந்து என்னன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாம். போயிட்டு புறப்படணும் காலையில வாக்கிங் முடிச்சுட்டு ஒவ்வொரு இந்த வீட்டுக்கு இப்படி போணும்னு. எதுக்கு இந்த மாரி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிகினிங்லயே வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் போட்டு, நீங்க உங்களுடைய பில்ல எடுத்து, உங்களுடைய கஸ்டமர நீங்க ரீட்டெயின் பண்ண வச்சீங்கன்னா, தக்க வச்சீங்கன்னா மட்டும் தான், இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் சாதாரணமா சொல்லுவேன் ஃபிரெண்ட்ஸ். இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேள குற்றப்படுத்துற மாரி கூட இருக்கும். அத நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஒரு பெர்சனலா நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க வந்து 300 பாயிண்ட் வால்யூம் பாயிண்ட் வால்யூமுக்கு வந்து நீங்க தயாரா இருக்கணும். ஏன்? இந்த கம்பெனியே வந்து உங்கள வந்து ஸ்டெப்பா வந்து இப்ப வந்து 50 வச்சிருக்கத 100 வைக்கிறாங்க, 200 வைக்கிறாங்க, அப்புறம் 300 பாயிண்ட்டா வச்சுடுறாங்க. இந்த டைம்ல வந்து கம்பெனி வந்து ரொம்ப கரெக்ட்டா செஞ்சிருக்குன்னு தான் நான் அத பாராட்டுவேன் அந்த விஷயத்த. ஏன்னா நெறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, லீடர்ஸா இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப எனக்கு 300 பாயிண்ட் பண்ண மாட்டோம்னா, நம்ம வந்து பார்டர்ல பண்ணிட்டு, நம்ம எவனாவது பண்ணுவான், யாராவது பண்ணுவாங்க நம்ம டீம்ல. நம்ம வந்து குளிர் காயலாம்னு நெனச்சோம். அதுக்கு ஒரு சரியான செக் வச்சிருக்காங்க. அப்ப இப்பவுமே நம்ம வந்து என்னன்னா, 300 பாயிண்ட் இப்ப வந்து நீங்க வந்து இத வந்து எஸ்சிடி வரைக்கும் தான் நீங்க வந்து 50 பாயிண்ட் பண்ண முடியும். பிளாட்டினம் ஆயிட்டீங்கன்னா, நீங்க வந்து 100 பண்ணி ஆவணும். ரெட் வந்துட்டா நீங்க வந்து 200 பண்ணி ஆவணும். அதுக்கு மேல நீங்க பண்ண போது 300 பண்ணி ஆவணும் ஜிபிடி வரைக்கும். கரெக்ட்டா? அப்ப நீங்க இப்பவே பண்ணீங்கன்னா, உனக்கு என்ன அட்வான்டேஜ்? இத நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு இருக்கணும். அப்ப நமக்கு வந்து கஸ்டமர் பேஸ் நெறைய இருந்தா தான், இந்த 300 பாயிண்ட் 300 பாயிண்ட்ங்கும்போது ஒரு 100 பாயிண்ட்டுக்கு 2700 பிவி அப்படிங்கும்போது நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 கிட்ட வருதுன்னு வைங்களேன். இந்த 8000 பிவிக்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கி, நீங்க நாளைக்கு வந்து அத என்ன செய்வீங்கன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு கஸ்டமர் இல்ல. நீங்க கன்சியூம் பண்றதிலேயே நீங்க வந்து கருமித்தனமா இருந்தீங்கன்னா, இது வரும்னு நெனச்சீங்கன்னா, இப்பவே உஷாரா இருக்கணும். இது நான் இதெல்லாம் ரீச் பண்ணுவேன். அடுத்தடுத்த இடத்துக்கு போவேன். இந்த அற்பமான ஒரு சின்ன டைட்டிலுக்கு மட்டும் தான் நான் ஒரு பிளாட்டினம் வருவேன், ரெட் டைமண்ட் வருவேன், எஸ்சிடி வருவேன், சீனியர் டைரக்டர் வருவேன், இடி வரும். இப்படிங்கிற ஒரு அற்பத்தனமான இதுக்காக நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல. நல்லா பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுல வந்திருக்கு ரொம்ப ஹையர். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 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 கல்லூரி வாழ்க்கையிலயோ, ஒரு பொது வாழ்க்கையிலயோ ஈடுபடணும்னா, உயர்ந்த இடங்கள நம்ம வந்து நோக்கி போணுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போணுங்கிற எண்ணம். அப்ப அந்த 300 பாயிண்ட்ட நான் வந்த பிறகு தான் வருவேன்னு எதுக்கு நம்ம ஐடியா பண்ணணும்? நீங்க 300 பாயிண்ட் பண்ணும்போது இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும்? இன்னைக்கு இங்க ஒருத்தர் 300 பாயிண்ட் பண்றாருன்னு வைங்களேன். அவரு டார்கெட்டே வந்து டைரக்டர் ஆவறதுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு 800 பாயிண்ட் தான் நெட்வொர்க்ல இருந்து கொண்டு வரணும். 1100க்கு வந்து நீங்களே 300 முடிச்சிடுறீங்க. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது எவ்வளவு சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. உங்கள் தாட் வந்து உங்களுக்கு 300 பாயிண்ட் இருந்தது அப்படின்னு வைங்களேன். உங்க டீம்ல வந்து நெறைய பேரு 100 பாயிண்ட் பண்றது 50க்கு கேட்கவே வேண்டாம். 200, 300ன்னு வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க ஃபிரெண்ட்ஸ். நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது. இந்த யுனிவர்ஸ் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஞானத்த குடுத்துருக்கு. சும்மாலாம் கிடையாது. அதனால வந்து அப்ப நீங்க சப்போஸ் வந்து இப்போ வந்து ஒரு 300 பாயிண்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி வந்து நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு வைங்களேன். சப்போஸ் நான் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் எனக்கு குறையா இருக்கு அப்டின்னா, நான் தைரியமா 200 பண்ணிருவேன், 300 பண்ணிருவேன். அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லிவரேஜ் பர்ப்பஸுக்கும் உதவும். உங்க கஸ்டமர வந்து கன்டின்யூ பண்றதுக்கும் உதவும். இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். நீங்க வந்து உங்க உங்க மனசாட்சிப்படி உங்க இதயத்துல நேரா வந்து கைய வச்சுட்டு, எனக்கு இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க. நான் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நான் இவ்வளோ பொருட்கள் நான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா குடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்கு, நீங்க என்ன முன் நடவடிக்கை எடுத்திருப்பீங்கன்னா, அந்த அது வந்து இருக்கும். எல்லாருக்கும் நான் கம்ப்ளைண்ட்டா சொல்லல. இது எல்லாரும் செய்யணுங்கிறேன். நான் அதுக்காக வந்து நீங்க ஒருத்தருமே செய்யல. ஏதோ வந்து நான் வந்து உங்கள எல்லாம் ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்குறேன்னு நினைக்கக்கூடாது. நான் வந்து இந்த மாரி 5ஆம் தேதிக்குள்ள இவ்வளோ பேருக்கு நான் ப்ராடக்ட் குடுக்கணும். என் கஸ்டமர் இவ்வளோ இருக்காங்க. இல்ல அந்த கஸ்டமர வந்து நான் வந்து ஒரு பொருள் குடுக்குற இடத்துல 2வது பொருள் வாங்குறதுக்கு நான் என்னெல்லாம் அவங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்.
இப்படி நெறைய வந்து நீங்க வந்து அந்த காரியத்த வந்து நீங்க வந்து கொண்டு போறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பிசினஸ்ல வந்து நீங்க எந்த டைட்டிலுக்கும் மிஞ்ச வேண்டியதில்ல. இப்ப நெறைய பேரு நல்ல எனக்கு ரொம்ப பாராட்டுற விஷயம் என்னன்னா, இந்த 100,00,000 நமக்கு வந்து அவார்டு குடுத்துருக்காருல்ல மிஸ்டர் சமீர் சாரு. இந்த 100,00,000 வாங்குறதுக்கு இங்க உள்ள அல்லது நம்ம நட்சொர்க்ல நெறைய பேர் தமிழ்நாட்டிலயும் வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பாராட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட இதுல எல்லாருமே ஆயிருக்கணும் கண்டிப்பா. யாருங்க இந்த மாரி குடுத்துக்கிட்டே இருக்கிறத வாங்குறதுக்கு நம்ம வந்து திராணி இல்லாம நம்ம இருக்கோம்னா, கையாளாத தகனமா நம்ம இருக்கக்கூடாதுங்க. குடுக்கறதுக்கு தாங்க எங்கேயும் ஆள் இருக்காது. நம்ம வாங்குறதுக்கு நம்ம இல்ல அப்டின்னா என்ன நம்ம பெரிய கண்டிஷனா போட்டாங்க. கிடையாது. நெறைய பேரு சீனியர் டைரக்டரா இருந்தீங்கன்னா, ஈடியா இருந்தீங்கன்னா, நெறைய பேர் இதுல வந்து நெறைய சம்பாரிக்க முடியும். ஏன்னா நான் கூட ஒரு 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 நபர் என்ன பண்ணாருன்னா, போன மாசம் போன மாசம் அவரு வந்து அவருக்கு கீழ நெட்வொர்க்ல ஒரு டைரக்டர் வந்துட்டாரு. இப்ப இவரு சைடு வால்யூம் பண்ணி இவரு சீனியர் டைரக்டரா வந்திருக்கணும். ஆனா அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அ சைடு வால்யூம் வந்துருது. ஆனா அவரு பில் பண்ணல. இப்ப நானும் அத கடைசி நாள் வரைக்கும் எச்சரிக்கை பண்ணிட்டு விட்டுட்டேன். நான் மேனேஜர் சார்ட்ட கூட சொன்னேன் அத. ஏஎஸ்எம் சார்ட்ட. சார் இந்த மாரி அந்த பண்ண மாட்டேங்கிறாரு. அவரு ஒரு இது சொன்னாரு. "நீங்க பாவம்பா உங்களுக்கு தானே நெட்வொர்க்கு. நீங்க பண்ணி விடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னாரு. நானும் பண்ணல. ஏன்னா இது ஒரு கெட்ட ஒரு முன்மாதிரி ஆயிரும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காச்சு. இவ்வளவு நீ வந்தா இவ்வளவு வரும்னு. பண்ணல. இப்ப அவரு என்னது போன மாசம் நான் குவாலிஃபைட் டைரக்டர். நல்லா பாருங்க ஃபிரெண்ட்ஸ். நல்லா பாருங்க. நான் குவாலிஃபைட் டைரக்டர் ஆயிட்டாரு. இப்போ அவரு வந்து இப்பவும் இந்த மாசம் அவரு டவுன்லைன்ல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு? டைரக்டர் ஆகுறாரு. இப்ப அவரு பண்ணா அவருக்கு 2 ஷேர் கிடைச்சிரும். எப்படி? இப்ப அவர் சைடு வால்யூம்ல வந்துருது. அவரு 50 பாயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ இந்த அளவுக்கு வந்து சில நேரம் இருந்தாங்க அப்படின்னா, இப்ப அவருக்கு வந்து ஒண்ணும் இல்ல. அவர் வெறும் 50 பாயிண்ட் பண்ணியிருந்தா, போன மாசம் பண்ணாததுக்கு சேர்த்து அவருடைய இன்கம் எவ்வளோ வந்திருக்கும்? என்னுடைய கணிப்பு இந்த மாசம் வந்து சொல்லப்போனா, இந்த 100,00,000த்துல எனக்கு ஒரு ஷேர் வந்து எனக்கு என் மனசுல படுது. அது உங்களுக்கு 9ஆம் தேதி தான் தெரியும் என்னன்னு தெரியல. ஒரு ஷேருக்கு எப்படி ரூ. 5,000 கிடைக்குமோ, அதுக்கு மேலயும் கிடைக்குமோங்கிற மனசுல உள்ளுக்குள்ள ஆழ் மனசுல படுது. அப்ப 2 ஷேர் போட்டு, அவருக்கு வந்து சீனியர் டைரக்டர் ஆறா கிட்டத்தட்ட ஒரு 16, 17,000 அவருக்கு வந்து கிடைக்கும். இந்த மாரி என்னன்னா, அப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இதுக்கு என்னன்னா நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறாம, நம்ம பட்ஜெட் நம்ம வீட்ல வருமானம் எல்லாம் இத அனுசரிச்சு நமக்கு வந்து நெறைய வாங்க முடியல. இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஓவரா இருக்கு. இப்படின்னு பிளண்டரா சில வேலைகள வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாங்க, 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 வாங்க நம்மட்ட வந்து என்னன்னா, நமக்கு இன்கம் வந்து ஏற, ஏற ஒரு நெறைய ஒரு ஸ்டெப்ஸுக்கு அது உதவுது. இந்த எண்ணத்த நம்ம வந்து மாத்தணும். நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா, எதுக்குன்னா, நான் வந்து அத வந்து இன்கம்ம வாங்குறேன்னு நெனைக்கணும். நான் என்னுடைய செலவினங்கள்ல அதுல கொண்டு போகக்கூடாது. இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். மார்க்கெட்ல நம்ம அங்க எங்க நம்ம அரக்க பறக்க சம்பாத்தியம் பண்ணத எல்லாத்தையுமே வந்து செலவினங்கள்ல கொண்டு போறோம். அந்த மாரி நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலங்கள் இது. அடுத்து இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு உலகத்த ஒரு ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம். நேத்து கூட நான் அத வந்து செய்தியில பார்த்தேன். யூடியூப்லயும் நேத்து அத வந்து பார்த்தேன். உண்மையான செய்தி. இந்த ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு திட்டம் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கங்க. மிக படுபயங்கரமான விளைவுகள பண்ணிக்கிட்டு இருக்கு. இத பத்தி உலகமே நடுங்கிட்டு இருக்காங்க. எத்தன பேருடைய ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனுடைய லைஃப் வந்து இது வந்து பறிக்கப்படுமா? இதனால நம்ம வந்து நிலைமை பரிதாபமாகுமா? இதுக்காக பெரிய பெரிய ஜாப்ல இருக்கிற ஜாம்பவான்கள் கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா, நெறைய படிக்கிறதுக்கு, அப்டேட் ஆகுறதுக்கு தயாரா இருக்காங்க. போயிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்றேன். இதுல நம்ம குடுத்து வச்ச என்ன விஷயம்னா, நம்மளுக்கு அத அஃபெக்ட் பண்ணாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்டேட்ட வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில அத சிம்பிளா காட்டுனோம்னா, நம்ம எங்கேயோ போயிருவோம். அந்த மாரி அந்த ஏஐ வந்து ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, சின்ன விஷயங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். துறைமுகத்தில வந்து நான் வந்து ஜாயின் பண்ண 79ல நான் ஜாயின் பண்ணி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மேனேஜ்மென்ட்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாவும், டாக் லேபர் ஸ்டாஃபாவும் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருந்தோம். அன்றைக்கு அது சிறிய துறைமுகம். அது வந்து என்னன்னா, ஒரு கப்பல் தான் ஒழுங்கா கட்ட முடியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது 4 கப்பல் கட்டுற அளவுக்கு வந்தாங்க. ஏற்றுமதி, இறக்குமதியில தொழில்நுட்பங்கள்லாம் குறைவு. அதனால கொஞ்சம் தான் இருந்தாங்க.
அதே இது வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாவுல வந்து பெரிய வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் குரோத் ஒரு போர்ட்ரஸா இன்னைக்கு மாறிட்டு. அப்போ இன்னைக்கு இருக்கணும்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20,000லேருந்து 40 30,000 ஸ்டாஃப் இருக்கணும். ஆனா வெறுமனே 400 பேர் இருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் வெறுமனே 350லேருந்து 350க்கு மேல தான் இருக்காங்க. 400 பேர் கிடையாது. என்ன ஆச்சு? அரசாங்க வேலை காலி. யார் ஓச்சது? ஒருவேளை நானே ஓச்சிருக்கலாம். ஏன்? நான் அன்னைக்கு வந்து வந்து ஏதாவது வந்து ஒழுங்கா வேலை செய்யாம, அல்ல தொழிற்சங்கம்னு போயிட்டு, அல்லது வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு, இல்ல வேற ஏதாவது வந்து நம்ம வந்து அத மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்து கூட, நம்ம மேனேஜ்மென்ட்டுக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ நெருக்கடி குடுத்துருக்கலாம் மறைமுகமா. அதான் இப்படியே ஒவ்வொரு காரியங்களையும் நான் வந்து செய்யும்போது, என்னுடைய தலைமுறைக்கு அல்லது நம்முடைய இந்தியாவினுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்குள்ள அரசு வேலைகள வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து சாதாரணமா என் கண் முன்னால இங்க நடந்துட்டு இருக்குது. ஏன்னா, அப்படி நாங்க தொழிற்சங்கங்கள் அத்தன தொழிற்சங்கங்களும் பரபரப்பா இயங்கிட்டு இருந்தோம். ரொம்ப இதா இருக்கும் அப்பல்லாம். அது அந்த எலக்ஷன் வரும்போதெல்லாம். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வரும்பொழுது, நிறைய பேருடைய நிலைமை வந்து என்ன ஆகப்போகுதுங்கிறதுல வந்து கேள்விக்குறியா இருக்கிறது ஃபிரெண்ட்ஸ். உங்கள்லயும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா, அது ஒரு பெரிய அதிர்வலைய உண்டாக்கிட்டு வருது. அப்போ இந்த சூழ்நிலையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிய நம்ம நேசிச்சு கொஞ்சம் கொண்டு போனோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து நெறைய வந்து பொட்டன்ஷியல் அதாவது இந்த மக்கள் பலம் வந்து உங்களுக்கு நெறைய பின்பலம் இருக்கு. அது இந்த இண்டஸ்ட்ரிய நோக்கி வராங்களா, வரலையா அது அவங்களுடைய இது. அவங்களுக்கு அறியாதனால யாரும் வரமாட்டாங்க ஈஸியா. வரக்கூடாதுன்னு கூட நம்ம அத வந்து நெனச்சுக்கலாம். ஏன்னா நீங்க நீங்க வந்து இந்த இடத்த நிரப்புறதுக்கு நெறைய பிரயாசப்பட்டு வந்திருக்கும்போது, அது எல்லாருமே தாராளமா வந்து வந்து நிரப்ப முடியாதுங்கிற மாரி தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும். பட் ஆனா நமக்கு வந்து இந்த மாரி மனித வளம் நெறைய நமக்கு இருக்கு ஏற்கனவே. இப்பவும் நமக்கு வந்து அது வந்து உருவாகுறதுக்குள்ள சாத்தியக்கூறு கூட அதிகமா இருக்கு. அப்ப நமக்கு வந்து ஒரு அஃபெக்ட் இல்லாத, ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அத எந்த அளவுக்கு உற்சாகமா, ஆர்வமா வந்து சின்சியரா மனசாட்சிப்பட்டு செய்யணும். அதான் பாருங்க. நான் என் மனசாட்சிப்படி செய்யணும். அதுதான் நம்ம முக்கியம். நீங்க வேற என்னனாலும் நெனச்சுட்டு போங்க. நான் என்னுடைய மனசாட்சிப்படி இத செய்றேனா? என்னுடைய நான் வந்து இதுக்கு துரோகம் பண்றேனா? நம்மள யார் பார்க்க முடியும்? யார் கேட்க முடியுங்கிற ஆணவமும் நம்மட்ட இருக்கக்கூடாது. நீங்க ஒருவேள வந்து உங்க டவுன்லைன வந்து உங்கட்ட வந்து கேட்க முடியாத ஒரு வாய் வாய் பூச்சி அதாவது வந்து ஒரு அ ஒரு சின்ன வாய்ப்பூச்சி அதாவது பேசத் தெரியாத ஒரு நபரா கூட இருக்கலாம். பட் ஆனா வந்து அவர நம்ம வந்து மோசம் போக்கிறக்கூடாது. நீங்க வந்து ரோல் மாடலா தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும். ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து எல்லாருமே வந்து நினைப்போம் நமக்கு தெரியாது அப்படின்னு. கருவுல உள்ள பிள்ளைக்கே வந்து நம்ம வந்து வெளிய நடக்கிற சம்பவங்கள வந்து கிரகிக்க முடியும் என்றால், அத வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஏன்னா அதுக்கு தானே சொல்றாங்க. நீங்க டாக்டர்கள் வந்து நல்லா மியூசிக் கேளுங்க. உங்க வளையல் சத்தம்லாம் நல்லா கேட்டு அந்த பிள்ளை என்ஜாய் பண்ணட்டும். நல்ல விஷயம் பேசுங்க. கோவப்படாதீங்க. நல்ல ஃபுட் எடுங்க. இதெல்லாம் எங்கன்னா, கருவில உள்ள பிள்ளைகளுக்கு வந்து வளர்ச்சிக்கு அதனுடைய எதிர்காலத்த முன்னிட்டு சில இதுகள வந்து சொல்லப்படும் பொழுது, நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வந்த பிறகு நம்மள யாருமே தெரியாது. ரொம்ப நம்ம புத்திசாலி. நம்ம அப்படியே ஏமாத்திட்டோம். அவங்கள வந்து நான் வந்து பாத்தியா அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ள என்னைக்காவது தெனாவட்டா அல்லது வந்து நெனச்சீங்க அப்படின்னு வைங்களேன், அன்னைக்கே உங்களுக்கு அழிவு ஆரம்பிச்சுதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சுட்டா, இப்ப வந்து நம்ம வந்து ஜூன் மாசம் நல்லா 2வது மாசம் பிளான் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. நெறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நல்லா பிரயாசப்பட்டுருக்கீங்க. அப்போ நெறையா நீங்க வந்து இதுல வந்து இது இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சதுல, உங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கிறது நெறைய பேருக்கு கிடைச்சிருக்கலாம். எதிர்பார்த்தத விட அளவு அதிகமாவும் கிடைச்சிருக்கலாம். இல்லாம இருக்கலாம். அந்த இடத்துல தான் நீங்க வந்து உங்களுடைய திறமைய இன்னும் நிரூபிக்கணும். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் உங்கட்ட கையில காசு இருக்கும்போது, அல்லது உங்கட்ட வந்து உங்கள சுத்தி நல்ல செய்திகள் நடக்கும்போது மட்டும் உங்கட்ட மகிழ்ச்சி. உங்கள பார்க்குறவங்கள உங்கள கண்டுபிடிக்க முடியும் மகிழ்ச்சியா அப்படிங்கிறத விட, எதுவுமே இல்ல. எல்லாமே நமக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு. சூழ்நிலையே மாறி போயிருக்கு. அந்த இடத்துலயும் நான் வந்து என்னுடைய மகிழ்ச்சிய மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறேன். என்னுடைய உந்து சக்திய அதாவது மோட்டிவ நான் வந்து அவங்களுக்கு குடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருந்தா தான், நீங்க வளர முடியும். உங்கள சுற்றி இருக்கவங்க உங்கள விரும்புவாங்க, வளருவாங்க. கரெக்ட்டா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க வந்து இந்த டைட்டிலுக்கு வந்துட்டோமா, இந்த மாரி எனக்கு போயிடுச்சா அப்படின்னு அத வந்து நீங்க அதுல ஒரி பண்ணிட்டே இருக்கக்கூடாது.
உங்களுக்கு செய்றதுக்கு இந்த இறைவனை நம்புறவங்களுக்கும் சரி, இந்த இந்த யுனிவர்சல் சயன்ஸ நம்புறவங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிடுறேன். கண்டிப்பாக நீங்க செய்றதுக்கு அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு வந்து இதுல கிடைக்கும். அது வந்து எனக்கு வந்து இந்த டைம்ல கிடைக்கணும், அந்த டைம்ல கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா, அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையா இருந்திருக்காது. இது வந்து இறைவனுடைய சக்தி. நம்மளுக்கு மீறின ஒரு இது இருக்கு இல்லையா? அத நான் நம்புவேன். இறைவன, ஆண்டவர நான் நம்புறது ஒரு ஆள்ல நான் ஒரு ஆளு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைக்கிற மாரி நான் இந்த மாசம் இதெல்லாம் பண்ணேன், இப்படிலாம் இருக்க அப்படின்னு உங்ககிட்ட சோர்வு வரக்கூடாது. உங்க பேச்சுல சோர்வு வரக்கூடாது. உங்க உங்க பொருளாதாரத்த வந்து வெளிய நீங்க காட்டிக் குடுக்கணும். சிலர் நான் பார்த்துருக்கேன். அப்ப இருந்து நான் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும்போது. மாசம் 1ஆம் தேதியிலேருந்து முதல் வாரம் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க, பரபரப்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் வாரம் முடிஞ்ச உடனே அவங்ககிட்ட அந்த அந்த ஹேப்பினஸ் போயிரும். ஏன் அப்படின்னா, நம்முடைய பணத்தினுடைய தன்மை அந்த அளவுக்கு இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாரி தான் வந்து நெறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்மட்ட வந்து பின்னால வந்து நமக்கு வந்து உடல்லயோ அல்லது பணபலத்திலயோ அல்லது நமக்கு பிரச்சனையோ நம்மள சுத்தி இருக்கும்போது, நம்ம வந்து என்னன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேவ் பண்ண கூட விரும்ப மாட்டாங்க. தாடி வளர்த்துக்கிட்டு, அது இப்படி இப்படி முகத்திலே அத காட்டுவாங்க. இதனால நமக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அந்த மாரி தான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க எப்பவுமே கெத்தா தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்க போகுது, கிடைக்க போகுது. அது கிடைச்ச பிறகு அது அனுபவிக்கிற அது பிரயோஜனமும் கிடையாது. இப்போ வந்து ரஜினி மாரி பெரிய ஆட்கள்ன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து, முந்தி வந்து அவங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த மாரி தாடிய வளர்த்துக்கிட்டு, வந்து அலங்கோலமா அல்லது இந்த நரைச்ச முடியோட, இந்த மாரி சிம்பிளா ட்ரெஸ் போட்டுலாம் இருந்திருக்க மாட்டாங்க. நான் நெனைக்கிறேன். ஏன்னா அவர்லாம் வந்து ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, அப்ப வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல. நீங்க வர்றதுக்கு வேண்டிய வேலைகள்ல தான் நான் வந்தது மாரி இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய வ வ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் உள்ள ஒரு காரணம். வந்த பிறகு நீங்க இருக்கிறது வந்து அது யாருமே இருக்கலாம். கரெக்ட்டா? அதனால இப்பவே நான் வந்து அதுக்கு நான் நான் வந்துட்டேன். அந்த ஃபீலிங்ல தான் இருக்கணும். என்ட்ட வந்து நான் அந்த டைட்டில் வந்துட்டேன், இந்த இன்கம் வந்துட்டேன். நான் ஹேப்பியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து வந்துட்டு அப்படின்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது உங்கள பின்னோக்கி வந்துரும். எங்க போயிரும்? நான் செய்ற உழைப்ப வந்து யாருமே எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது இது எங்கேயுமே உங்களுக்கு வந்து வெளிய போக வாய்ப்பே கிடையாது. அந்த மாரி நீங்க என்ன பண்ணிறணும்னா, இத ரொம்ப உஷாரா பண்ணிக்கணும். ஆனா இப்போதைக்கு நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரலா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து ச ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, குடும்பத்திலயோ சில விஷயங்கள வந்து சொல்ல மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து சில இடத்துல அதே மாரி நான் சொல்ற சில விஷயங்கள் வந்து சில இடத்துல சொல்றதுக்கு சிலர் முடியுமா? சிலர் சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்ப என்னுடைய வியூல நான் சொல்லும்போது என்னன்னா, இந்த எத்திக்ஸான வேலைகள வந்து ஜெனரலா கடைபிடிங்க. நீங்க எப்பவும் ஆல்வேஸ் ஹேப்பியா இருக்கலாம். ஹேப்பியா இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு வருமானம் வந்து தாராளமா உங்களுக்கு வந்து கொட்ட தான் போகுது. அதுல நீங்க மாற்று கருத்திலே உங்க சந்தேகத்திலே என்னைக்கும் வேலை செய்யாது. நெறைய பேர் என்னன்னா, "பாரும்மா" ஏன்ட்ட இது சில லீடர்ஸ் மாரி ரொம்ப நாளா இருந்த லீடர்ஸ் கேட்டுருக்காங்க. "சரி சொல்றாங்களே இது உண்மதானா? வந்துருமா?" அப்படின்னு என்ட்ட அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசினா, என்னையே வந்து டிமோட்டிவேட் ஆகிருவாங்க. எங்களையே டிஸ்கரேஜ் பண்ணிருவாங்க மாரி இருக்கும். அந்த மாரி வந்து ஒருவேள உங்களுக்கு வந்து ஆட்கள் அமைஞ்சாங்கன்னா, அவங்களுடைய நட்பு உறவ வந்து நீங்க வந்து கட் பண்ணுங்க. எலிமினேட் பண்ணி விட்டுருங்க. அது வேண்டாம். நம்ம நம்மள வந்து கூட இருந்தே நம்மள வந்து என்னன்னா, கீழ இறக்கி விட்டுரும். அதனால இந்த மாரி சில நட்பு கிடைக்கும். அவங்க நம்ம ரொம்ப ஆலோசகரா இருப்பாங்க. அந்யோன்யமா இருப்பாங்க. பட் ஆனா வார்த்தையினால நம்மள தனியா உட்கார்ந்து சிந்திக்க வச்சு, மூளைய கெடுத்து விட்டுருவாங்க. அதனால எந்த நேரத்திலயும் உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை என்ன அப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க எங்களே நெட்வொர்க்லயே இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்க அப் லைனோ, டவுன் லைனோ, யாரு வந்து எத சொன்னாலும் பாசிட்டிவா சொல்லுவாரோ, எத சொன்னாலும் பிளஸ்ஸா எடுத்துக்கிடுவாரோ, அவர்ட்ட தான் நீங்க தொடர்புல இருக்கணும் ரொம்ப. அவர்ட்ட தான் முதல்ல பேசணும். இல்ல அழுது புலம்புற ஆளு, அல்லது வந்து இந்த மாரி இதுல ஒப்பாரி வைக்கிறாரு, இதுல குறை சொல்றாரு, இத வந்து நம்ம வந்து எதிர்மறையா சொல்றாரு ஆள்ட்ட வந்து உங்களுடைய தொடர்புகள, உங்களுடைய கான்டாக்ட்ஸ வந்து வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விஷக்கருவியா மாறிருவாங்க. அதனால நீங்க பேசும்போதே என்ன பண்ணிறணும், நல்லா வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுறவங்க, சக்சஸ பத்தி பேசுறவங்க, நம்ம சொல்ற கருத்துக்களெல்லாம் அவங்க வந்து நேர்மறையா எடுத்துக்கிடுவாங்க. அப்படிங்கிற ஆள்கிட்ட நீங்க வந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்களும் வெற்றி பெறுவாங்க.
நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா வெற்றி பெற்றுருவீங்க. அந்த மாரி நீங்க கொஞ்சம் கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 8ஆம் தேதி உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பின் பேர்ல சே தே நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து நைட்டு ஃப்ளைட் இருக்கு. 12ஆம் தேதி நைட்டு ரிட்டர்ன் வர்ற மாரி. அதனால உங்களுடைய வாழ்த்துக்களோட இங்க சிலரும் நாங்களும் போகிறோம். சிலர் பணத்த வாங்கி நல்லா என்ஜாய் பண்றீங்க. குடியும் குடித்தனமுமா இருந்திருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து இதுல தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் நான் வந்து இத வந்து என்ஜாய் பண்ண விரும்புறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு லைஃப் என்ன சார் இது? கிடைக்கிறத என்ஜாய் பண்ணுவோம். அத வந்து நம்ம கம்பெனி கூட்டு போகுது, ஃப்ரீயா இருக்கு. அத மாரி தான் இந்த தாய்லாந்து ட்ரிப் 5வது ட்ரிப் தான் எனக்கு இந்த தாய்லாந்துனாலும், எப்ப போனான்னு நமக்கு ஜாலி. கரெக்ட்டா? அதுக்கேத்த மாரி எங்களுக்கு நம்ம ஊர்ல இருந்து ஃப்ளைட் விட்டதுனால, கரெக்ட்டா இங்கருந்து பெங்களூர் ஏர்போர்ட்ல இறங்க வேண்டியது. அங்கருந்து அப்படியே பறக்க வேண்டியது. அப்புறம் வரும்போது பெங்களூர் ஏர்போர்ட்ல இறங்கி, அப்படி சென்னை வழியா தூத்துக்குடி வர வேண்டியது. ரொம்ப கன்வீனியன்ட்டா பண்ணி தராங்க. கம்பெனி பணமும் தருது. அதுக்கு ஏத்த மாரி அரசாங்கம் வந்து நமக்கு எல்லா ஏர்போர்ட் எல்லாம் விரிவுபடுத்தி தருது. இந்த மாரி நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் பெருமைப்பட்டுக்கணும். சந்தோஷப்பட்டுக்கணும். கரெக்ட்டா? அதனால எந்த விதத்திலயும் நீங்க கடந்த காலங்கள்ல நடந்த சம்பவங்கள் அல்லது வந்து அதுல வந்து உள்ள ஏற்றத்தாழ்வுகள பேசாதீங்க. இந்த மாசம் நான் என்ன அடிக்க போறேன்? இன்னையிலேருந்து ஆரம்பிங்கங்க. முதல்ல உங்க இன்வாய்ஸ வந்து 5ஆம் தேதிக்குள்ள முடிங்க. நான் நேத்து முடிச்சுட்டேன். நேத்தே முடிச்சுட்டேன். 5 நான் 2ஆம் தேதி முடிப்பேன். இன்னைக்கு 1ஆம் தேதியே முடிச்சுட்டேன். ஏன்னா, இது ஒரு இன்வாய்ஸ் தான் முடிச்சிருக்கேன். நான் நான் சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு 300 பாயிண்ட் சொல்றேன்னா, நான் 300 பாயிண்ட்க்கு வரணும் இல்லையா? 300 அது 400 500 எனக்கு ஏன் அப்டின்னா, நான் என்னுடைய கஸ்டமர நான் நெறைய பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். நான் அத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இப்ப காலையில உங்கள முடிச்ச உடனே பாருங்க, நான் வந்து காஸ்டியூமே மாத்திட்டுங்க. எல்லாமே மாத்தி ரெடியா உட்கார்ந்துருக்கேன். ஓடுவேன். ஏன்னா கொஞ்சம் இத பண்ணிட்டு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு ஐடியா பண்ணுங்க. நீங்க முதல் வாரத்திலே 10ஆம் தேதிக்குள்ள நெறைய வேலைய முடிச்சிருங்க. 15 வரையும் போகாதீங்க. யாரு இதுல உயர்ந்த உன்னத நிலை அடையணும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க இந்த 5 நாளைக்குள்ள உங்க பெர்சனல் பாயிண்ட்ட போட்டுருங்க. கரெக்ட்டா? சரி ரொம்ப சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள். வேற எதுன்னா நம்ம வந்து சந்திப்போம். நான் வந்து சீக்கிரம் நான் வந்து உங்ககிட்ட இருந்து விடைபெற்று இன்னைக்கு இல்லையா? நான் தலைவர் கூப்பிட்ட உடனே என்னால மறக்க முடியல. உளறுனேன். சரி இருந்தாலும் சரி எதுக்கு இந்த சாக்கெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிருவோன்ட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு. தேங்க் யூ சார். தேங்க் யூ. 1/2 மணி